வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கம்மிங் மண்டேக்கான PS2 ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க. ராஜி அம்பாசமுத்திரம் துர்க்கையம்மன் சித்திரை திருவிழாவில் செகண்ட் பிரைஸ் வின் பண்ணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கோமதி சங்கடப்பட்டாலும் கதிருக்கு என்ன காரணத்துக்காக ராஜி செகண்ட் பிரைஸ் கேட்டாங்கன்னு நல்லாவே புரிஞ்சுட அவரோட கண்கள்ல காதலும் கனிவும் அப்படியே பொங்கி வழியுது. ராஜி ரொம்பவே குழந்தை மாதிரி அந்த பைக்கைய வச்சுட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த நிலையில நாம எல்லாருமே ராஜு கதிரோட ப்ரோமோவை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா மீனா நடந்த சம்பவத்திலிருந்து மீண்டு ஆபீஸ்க்கு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து, மேடம் ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட வாட்டர் கனெக்ஷனுக்காக கேட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு கவரை கொடுக்கறாரு. மீனா அந்த அப்ளிகேஷன் கவரை ஓபன் பண்ணி பார்க்க அதுல இருந்து பணம் அப்படியே கத்தையாவ கொட்டுது. மீனா அதிர்ச்சியாயி, சார் என்ன இதுன்னு கேட்க, மேடம் நீங்க தானே பணம் கேட்டீங்க அப்படின்னு அவரு சொல்ல, நான் எப்ப கேட்டேன்னு மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நிமிஷம் சரியா விஜிலன்ஸ் ஆபீசர் 2-3 பேர் உள்ளர வர்றாங்க. மேடம் நாங்க உங்களை பத்தி விசாரிக்கலான்னு வந்தோம், ஆனா அதுக்கு எந்த அவசியமே இல்லாம நீங்களே கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அவர் சொல்ல, மீனா அப்படியே திகைச்சு போய் பாக்குறாங்க. சார் இல்ல நான் எதுவும் பண்ணல வாங்கலன்னு மீனா சொல்ல, அதுதான் கனியும் களவுமா பிடிச்சிட்டோமே, எங்க கண்ணாலேயே பாத்துட்டோமே அப்படின்னு ஒரு விஜிலன்ஸ் ஆபீசர் சொல்றாரு. சார் இந்தம்மா என்கிட்ட கூட பணம் கேட்டாங்க, நான் குடுக்கலன்னு ஒண்ணு அடாவடியா நான் கட்டியிருந்த கடையெல்லாம் இடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு குரூர சிரிப்போட சொல்றாரு சக்திவேல். மீனா ரொம்பவே பதட்டமா தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம முழிக்கிறாங்க. சக்திவேல் விரிச்ச வலையில மீனா வசமா மாட்டிக்கிட்டாங்க. இதுல இருந்து மீனா எப்படி மீண்டு வர போறாங்க? தான் ஒரு நேர்மையான ஸ்டாஃப் தாங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ண போறாங்க? இதுக்கு பாண்டியனோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது? ஏற்கனவே ஒரு பெரிய குழப்பத்துல இருந்து மீண்டு வந்த குடும்பம் இதை எப்படி எதிர்கொள்ள போகுது? இதனால அரசியோட கல்யாணத்துக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இதை